ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் மறக்க வேண்டிய விஷயத்தை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய வருத்தங்களை நாம் மறக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் நிருபத்திலே 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு அனுபவம். பின்னானவைகளை மறந்து. இப்போ பவுல் என்ன செஞ்சிருக்கிறான்? பின்னானவைகளை மறந்து, அதாவது பாஸ்ட், கடந்த காலத்தில் அவன் செய்த பல காரியங்களெல்லாம் நமக்கு தெரியும். இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளும் முன்பதாகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வரும் முன்பதாகவும் அவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தேவன் மேல் பக்தி உள்ளவனாய் இருந்தான். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவனாய் அவன் இருந்தான். ஆனால் அதே தேவன் மாம்சத்திலே வந்தார் என்பதை பின்னாடி அவன் எழுதுறான் பவுல். ஆனாலும் ஆரம்பத்திலே அதை அவன் அறிந்திருக்கவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்று, இயேசு என்ற பெயரிலே வெளிப்படுத்தினார், அவர் வெளிப்பட்டார் போன்ற உண்மை சத்தியங்கள் எல்லாம் அப்பொழுது அவன் அறிந்திருக்கவில்லை. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது? அநேக பல தீமையான காரியங்களெல்லாம் அவன் செய்தான். அதாவது தேவனுக்காக செய்கிறதாக நினைத்து அதை செய்தான். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அது சரியாக இருக்கவில்லை. அவன் போய்கொண்டிருந்த பாதை சரியான பாதை கிடையாது. ஆகவே தான் தேவன் பவுலுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ பின்னானவைகளை மறக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், அந்த ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது அந்த கொலைகாரர்கள் கல்லறிந்து கொலை செய்தார்கள் அல்லவா? அந்த கொலைகாரர்களுடைய வஸ்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தான், அதை காவல் காத்து கொண்டிருந்தான் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிகிறோம். இப்படிப்பட்ட பல காரியங்கள் பவுலே சொல்றாப்ல, நான் துன்பப்படுத்தினேன், சபைக்கு நான் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தேன், அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பலவிதமான இன்னல்கள் இடர்பாடுகளை உண்டாக்கினேன். ஆகவே நான் பாவிகளிலே பிரதான பாவி நான் தான் என்று சொல்லி தன்னை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். நான் இதை அறியாமல் செய்தேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி தன்னை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் இந்த பின்னான காரியங்களை மறக்க வேண்டும். இதெல்லாம் அந்த அப்படியே மைண்டுக்குள்ளே இருந்து, இருதயத்துக்குள்ளே இருந்து, அது அப்படியே என்ன சொல்கிறது, அதை இது நம்முடைய உள்ளத்தை அது என்ன செய்யும்? அது பாழ்படுத்தி விடும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடந்த கால இந்த காரியங்களை எல்லாம், பின்னான காரியங்களை நாம் மறக்காவிட்டால் அது உங்களை அதிகமாய் என்ன செய்யும்? கவலைக்கு உட்படுத்தி நாம் இன் ஃபியூச்சர் அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களுக்கெல்லாம் அது பெரிய தடைகளாய் அமைந்துவிடும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே தான் அந்த பின்னான காரியங்களெல்லாம் மறக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பல விஷயங்களை அதில் பேசலாம். கடந்த காலத்தில் அதாவது செய்த குற்றங்கள், பாவங்கள், இப்படிப்பட்ட பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மறக்க வேண்டும். ஆனால் அதை பாருங்க, சாத்தான் என்ன செய்வான்? அதை நினைவுபடுத்துவான். அதை நினைவுபடுத்தி இப்பொழுது தேவனுடைய ட்ராக்ல, தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ட்ராக்ல ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவன் என்ன செய்வான்? அதை தடைகளாய் கொண்டு போடுவான். அதனால தான் பின்னானவைகளை மறக்க வேண்டும். அதையெல்லாம் போட்டு மனசில் போட்டு உழண்டு கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி உழண்டு கொண்டு இருந்தால் நம்மால் தேவனுக்கென்று சொல்லி ஓடுகிற அந்த ஓட்டத்தில் தொடர்ந்து முன்னேறி செல்லவே முடியாது. பைபிளில் வசனம், சங்கீதத்தில், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லாததினாலே. எப்படி? ஒருவனும் நீதிமான் கிடையாது தேவனுக்கு முன்னாடி.
அவர் பார்த்து இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால உங்களை என்னை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். மற்றபடி யாருமே நீதிமான் கிடையாது. அப்படி இருக்கும்போது அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று பவுல் நிருபத்தில் எழுதினதை பார்க்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பழைய காரியங்களை எல்லாம் மனதில் போட்டு என்ன செய்யக்கூடாது, அதை போட்டு உழட்டக்கூடாது. அதை போட்டு மனதிலே வைத்து கொண்டு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுக்காய் முன்னேறி செல்ல முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை, இந்த மாதிரி காரியத்தை கொண்டு வந்து சாத்தான் போடுவான். சாத்தான் போட்டு நமக்கு அவைகளை தடைகளாய் மாற்றி விடுவான். அப்போ இங்கே சொல்கிறாப்புல பவுல், அதை பிடித்து கொண்டேன் என்று சொல்லி, அதாவது எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. என்ன செய்யணும்? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். பின்னானவைகள் நிறைய, அது பழைய காரியங்கள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? அது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளணும். அது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? மறக்க வேண்டும். மறந்துட்டு முன்னானவைகளை நாட வேண்டும். அப்போது இதெல்லாம் மறந்துட்டா ரீப்ளேஸ் பண்ணணும். வெறுமையாக எம்டியாக இருந்துடக்கூடாது. அப்போ எம்டியாக இல்லாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? முன்னானவைகளை நாட வேண்டும். முன்னானவைகளை நாட வேண்டும். முன்னாடி என்ன இருக்குது? முன்னாடி என்ன இருக்குது? இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் இருக்கிறது. பரம அழைப்பின் பந்தய பொருளை அவர் வைத்து கொண்டு இருக்கிறார். அவர் அந்த ஜீவ கிரீடத்தை கையில் வைத்து கொண்டு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த பந்தய பொருளை நான் பெரும்படிக்கு லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன் என்று சொல்கிறோம். லக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இவ்விதமாக பவுலை போல அந்த பின்னான காரியங்களை, அவைகளை மறந்துவிட்டு முன்னானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். ஆகவே மறக்க வேண்டிய விஷயங்களிலே ஒன்று, இப்போ பின்னான நம்முடைய பழைய வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை மறக்க வேண்டும். இங்கே எபிரேயர் 12:1-2 வசனங்களை படித்து பார்த்தா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் நினைக்கிறேன். இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த நிருபத்தில் வாசிக்கிறோம். இந்த நிருபம் பவுலால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி யூகிக்கப்படுகிறது. பாருங்கள், பொறுமையோடு ஓடக்கடவோம். இப்போ சரி, ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்கு வசனம் இப்படி இருந்தால் அவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பூமியில் வந்தபோது அவருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்தது இல்லையா? எவ்வளவோ ஜனங்கள் அவரை காயப்படுத்தினார்கள், வார்த்தையினாலே காயப்படுத்தினார்கள், இறுதியிலே ஆயுதங்களாலே காயப்படுத்தினார்கள், அவரை கொலை செய்தார்கள். ஆனால் இதற்கு முன்பெல்லாம் அவர் எப்படி பொறுமையாக சகித்தார் தெரியுமா? அந்த துன்பங்களையும் பாடுகளையும் எப்படி பொறுமையாக சகித்தார்? தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்று ஒன்று இருக்கிறார். சந்தோஷம் எப்போ? 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி போய் மார்க் 16 அதிகாரம் கடைசியில் படித்து பார்த்தீங்கன்னா, பிதாவின் வலது பக்கத்தில் போய் சீட்டில் உட்காந்துட்டார். இதுதான் அந்த சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து ஜெயம் பெற்றவராக போய் உட்கார்ந்தார். அப்போ அந்த பெரிய மறுபடியுமாக பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரக்கூடிய, உன்னதங்களில் உட்காரக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு இருக்கிறது என்பதை அறிந்து அதை பொறுமையோடே சகித்தார். இந்த உலகத்தில் பலவித பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அவர் பொறுமையோடே சகித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவ்விதமாக முன்பு அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த, அது அந்த முன்னானவைகளை நாடு,
முன்னானவைகளை நாட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போ என்னாச்சுன்னா, இவர் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை எல்லாம் எண்ணவில்லை. இயேசுவை விசாரிக்கும் பொழுது முள்முடி சூட்டி கையில் கோல் கொடுத்து நீ யூதரின் ராஜான்னு சொல்லி அவரை வணங்கி கேலி பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள். இதெல்லாம் அவமானம் இல்லையா? அவமானம். இந்த அவமானத்தை எல்லாம் சகித்தார், அதெல்லாம் சகித்தார். இப்போ சிலுவையை சகித்தார் என்று இருக்கிறது. சிலுவையை சகித்தார். இப்போ தேவனுடைய சிங்காசனத்தில், இப்போ சிலுவையை சகித்தவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரசத்திலே இப்போ உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். பொறுமையோடு ஓடி போய் நமக்கென்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும், நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாய் அதிலே அமரவும் வேண்டும் என்ற அந்த ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறபடினாலே அவ்விதமாக அவைகளை நாம் சந்தோஷமாய் எண்ணி பார்த்து என்ன செய்ய வேண்டும்? முன்னாடி பார்த்து முன்னானவைகளை நாடி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அப்படி ஓடுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த கால கசப்பான பல அனுபவங்களை எல்லாம் மறந்து நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற முன் வைத்திருக்கிற சந்தோஷம், முன் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள், இதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். வானங்களையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாங்கள் நாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடையும்படியாக அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனும் கிருபையும் அருள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தொடர்ந்து வழிநடத்தும். அந்த ஓட்டத்திலே கர்த்தாவே ஓடி முடிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.